அனைவருக்கும் வணக்கம். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல் இருக்கிற கணக்கு வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 1, வடிவியல் கருவி பெட்டியில் உள்ள மூலை மட்டங்களின் உச்சி கோண அளவுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸில் 2 செட் ஸ்கொயர் இருக்கும். ஒரு செட் ஸ்கொயர் வந்து 30, 60, 90, இன்னொரு செட் ஸ்கொயர் 45, 45, 90. இதான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது x squared minus x minus 2, x squared plus x minus 6, 3x squared minus 13x plus 14 இவற்றின் மீப்பெரு பொது வகுப்பான்னு கேட்குறாங்க. மீப்பேவா பொதுவாக எல்லா டேர்ம்லேயும் காமனாக பொதுவாக இருக்கிறது மட்டும்தான் மீப்பேவா. அப்போ எல்லா டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். x squared minus x minus 2 இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். பெருக்குனா -2 வரணும், கூட்டினா -1 வரணும். ஸோ இதான் வந்து ஃபேக்டர்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? x minus 2 என்று x plus 1ன்னு எழுதலாம். அடுத்தது x squared plus x minus 6 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். x plus 3 இன்ட்டு x minus 2ன்னு எழுதலாம். இது ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், காரணிப்படுத்துதல். இது வந்து மூலங்களின் பெருக்கற் பலன் தனி இந்த கான்ஸ்டன்ட்டு, மூலங்களின் கூட்டல் பலன் இந்த b இது வரும். அடுத்தது 3x squared minus 13x plus 14 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இதை வந்து இதோட மல்டிபிள் பண்ணிக்கணும். 42 டிவைடட் பை பெருக்கினா 42 வரணும், கூட்டினா -13 வரணும். 6 7 42 வரும் இல்லையா? 6 7 42 மைனஸ் 6 7 13 -13 வரும். அப்போது 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 6x மைனஸ் 7x ப்ளஸ் 14ன்னு எழுதுவோம். இதுலேருந்து 3x வெளியில் எடுத்துட்டோன்னா x மைனஸ் 2, இதுலேருந்து -7 வெளியில் எடுத்துட்டோன்னா x மைனஸ் 2 வரும். ஸோ 3x மைனஸ் 7 இன்ட்டு x மைனஸ் 2. இப்போது 3 டேர்மையும் நாம் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து x மைனஸ் 2 இருக்குது, இதுலேயும் x மைனஸ் 2 இருக்குது, இதுலேயும் x மைனஸ் 2 இருக்குது. ஸோ 3த்துக்கும் மீப்பெரு பொது வகுப்பான் x மைனஸ் 2 தான் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இதான், ஆப்ஷன் சி. பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் மொத்த பரப்பு கொண்ட திண்ம அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் 2 வார்த்தை வருது, மொத்த பரப்பு, வலைப்பரப்பு. அந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். எதோடது? அரைக்கோளத்தோடது, சாலிட் ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ திண்ம அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு கர்வுட சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா 2π ஸ்கொயர். மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது, 3π ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. சாரி, 2πr ஸ்கொயர் 3πr ஸ்கொயர். ஓகேவா? இது மொத்த பரப்போட ஃபார்முலா, இது வலைப்பரப்போட ஃபார்முலா. அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? மொத்த பரப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr ஸ்கொயர் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 12πன்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? வலைப்பரப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து முதல்ல ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேருந்து நம்ம ஆர் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். 12π அப்படியே இருக்குது. இங்கே பெருக்கல்ல இருக்க 3π இங்கே வந்தால் டிவைடில் வந்துடுது. பை கேன்சல் ஆகிடும். 1 3 3 4 3 12. ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. அப்போ ஆர் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக 2 நமக்கு தெரியும். ஆர் தெரிஞ்சிட்டதால இப்போ நம்ம வலைப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். கர்வுட சர்ஃபேஸ் ஏரியா, அதோட ஃபார்முலா 2πr ஸ்கொயர். இங்கே பைக்கு வேல்யூ போடலாமா அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் எல்லாமே நமக்கு பையில் தான் கொடுத்துருக்குறாங்க. பைக்கு வேல்யூ கொடுக்க வேண்டாம். ஸோ அப்போ 2π, ஆறுனா 2, 6 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 2 நாள் 8, 8π சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து திண்ம அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு, ஆப்ஷன் ஏ. அப்போது இது வந்து மற்ற எல்லாத்தோட வலைப்பரப்பு, புறப்பரப்பு, மொத்த பரப்பு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. 3, 3/2, 1/2, 1/8, 1/40 என்ற தொடர்முறையில் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதா இல்லை பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குதான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ
ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம், எந்த வேரியேஷனில் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஒருவேளை பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்குமோ அப்படின்றதால செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஆகிடும். அப்போது இதில் இருக்கிற காமன் ரேஷியோ 1/2 வருது. அதே 1/2 தான் எல்லாத்துக்கும் வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் அது வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்குத்தொடர் வரிசை. அப்படி வருதான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 டிவைடட் பை 3/2. இப்போ 1/2 இன்ட்டு 2/3 வரும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும், 1/3 வரும். இங்கே காமன் ரேஷியோ 1/2 வந்துச்சு, இங்கே காமன் ரேஷியோ 1/3 வருது. ஸோ இது பெருக்குத்தொடர் வரிசையும் கிடையாது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். அப்போ இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? 1/8 டிவைடட் பை 1/2. 1/8 இன்ட்டு 2/1. 1 2 4 2 அப்போ 1/4. ஸோ எல்லாமே அப்போ டேர்ம் டு டேர்ம் டினாமினேட்டரில் ஒன்று ஆட் ஆகிற மாதிரி தெரியுது. இதையும் செக் பண்ணிடலாம். 1/40 divided by 1/8 which is equal to 1/40 into 8/1 1/5. correct. so term to term இந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் ஒன்று ஆட் ஆகுது. 1/2 வந்து இது வருது, 1/3 வந்து இது வருது, 1/4ஓட மல்டிபிள் பண்ணி இது வருது, 1/5ஓட மல்டிபிள் பண்ணி இது வருது. அப்போ அடுத்தது என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 1/40ஓட நம்ம என்ன செய்யணும்? 1/6 மல்டிபிள் பண்ணணும். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ என்ன வரும்? 1/240 வரும். இது எந்த கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசையில் வரல, இது சாதாரண ஒரு நார்மலான சீரீஸ் சீக்வன்ஸு. இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கம்ஸ் அண்டர் ஆப்டிடியூட், அதில் வர மாதிரி இருக்கும். 1/240 இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்கண்ட கோவைகளில் எது முழு வர்க்கம் அல்ல? விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம ஒரு டேர்மாக அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது அப்படின்னா 9x² + 6x + 1 அப்படி இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3x the whole squared ப்ளஸ் 1 எப்படி எழுதலாம்? 1 the whole squared எழுதலாம் ப்ளஸ் 6x எப்படி எழுதலாம்? இதுவும் வரணும், இதுவும் வரணும். அப்போது 3x × 1 × 2 நீங்கள் போடுறோம். 2 3 6x வந்துடும். 3x² பண்ணால் 9x², 1 பண்ணால் 1. அப்போ இதை மாதிரி எழுதும்போது இதை எப்படி நம்ம அடுத்த ஃபார்முலா கொண்டு வருவோம்? a² + 2ab + b². அப்போது 3x + 1 whole squared. இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குதா? இந்த டேர்ம் கரெக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் டேர்ம் பார்க்குறோம். 9x² + 24xy + 16. இதை எப்படி எழுதலாம்? 3x the whole squared, 16 வந்து 4² எழுதலாம், ப்ளஸ் 24xy எப்படி எழுதலாம்? ஏவும் வரணும், பியும் வரணும். 2ab ஃபார்முலாவுக்கு 2 × a × b. 2 3 6 6 4 24 64y², சாரி 64y². அப்போ இது 4yன்னு வந்துடும். அப்போ இங்கே 4yன்னு வந்துடும். ஓகேவா? அப்போது இது a² + b² + 2ab அந்த ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 3x + 4y whole the squaredனு எழுதுவோம். இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். செகண்ட் டேர்ம். அடுத்தது தேர்ட் டேர்ம். 16x² - 8x + 1. இது தேர்ட் டேர்ம். இதை எப்படி எழுதலாம்னா 4x the whole squared + 1² - 2ab மல்டிபிள் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்போது 4x இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? -1 whole the squared. இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஆப்ஷன் சியும். அப்போ மீதி இருக்கிறது இதுதான். ஆப்ஷன் 4 இருக்கு இல்லையா? அதுதான் வந்து நாட் அ ஸ்கொயர். இது முழு வர்க்கம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் முழு வர்க்கம் அல்ல. ஏன்னா இது மூணையும் நாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். ஹவெவர் இதையும் செஞ்சு பார்த்துருவோம். 4x² + 6xy + 9y². இதை வந்து அதே மாதிரி எழுதி பார்க்குறோம். 2x the whole squared, 3y the whole squared, a² + b² + 2ab. இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான மெத்தடு. இப்போ இது வந்துடும், இது வந்துடும். 2 2 4 4 3 12xy தான் இங்கே வரணும். பட் அவங்க 6xy கொடுத்துருக்காங்க.
அப்போ இது முழு வர்க்கமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர்லேருந்து 24 சென்டிமீட்டர் வரை ஆகியவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. மொத்தம் 14 சதுரங்கள் இருக்குது. அதோட பக்க அளவுகள் வந்து 11, 12, 13, 14, 15 அந்த மாதிரி 24 வரைக்கும் இருக்குது. ஸோ பக்க அளவு வந்து 11 சென்டிமீட்டர்லேருந்து 24 சென்டிமீட்டர் கொண்ட மொத்தம் 14 சதுரங்கள் இருக்குது. சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர். பக்க அளவை ஸ்கொயர் பண்ணுவோம். இதான் வந்து சதுரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா. இது வந்து இப்போ நம்ம ஒரு சதுரமாக கண்டுபிடிச்சி, இப்போ ஃபஸ்ட்டு சதுரம் 11 சென்டிமீட்டர் பக்க அளவா, அப்போ A1ன்னு வச்சுப்போம். A1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 11 ஸ்கொயர்ட் 121. ரெண்டாவது சதுரம் A2 ஸ்கொயர்ட் 12 ஸ்கொயர்ட் 144. மூணாவது சதுரம் A3 ஸ்கொயர்ட் 13 ஸ்கொயர்ட் 169. இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நமக்கு கணக்கில் தெரியும், முதல் இயல் எண்களின் வர்க்கங்களின் இயல் வர்க்க எண்களின் கூடுதல், ஸ்கொயர் நம்பர் ஈக்குவல் டு n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n+1/6. இது ஒரு ஃபார்முலா. அதாவது 1 ஸ்கொயர்ட், 2 ஸ்கொயர்ட், 3 ஸ்கொயர்ட், 4 ஸ்கொயர்ட் அண்ட் ஸோ ஆன் அப் டு n ஸ்கொயர்ட். இதுக்கான ஃபார்முலா இது. நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே பாருங்கள், 11 ஸ்கொயர்ட், 12 ஸ்கொயர்ட், 13 ஸ்கொயர்ட், 14 ஸ்கொயர்ட் அண்ட் ஸோ ஆன் அப் டு 24 ஸ்கொயர்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். 1லேருந்து n வரைக்கும் இந்த ஃபார்முலா. நம்மளே 11லேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன செய்யறது? ஃபஸ்ட்டு 1லேருந்து 24 வரைக்கும் கண்டுபிடிச்சிருவோம். 1லேருந்து 24 வரைக்கும் கண்டுபிடிச்சிருவோம். மைனஸ் 11லேருந்து 24 லெஸ் பண்ண போகிறோம். சாரி, 1லேருந்து 10 வரைக்கும் லெஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படியே போகுது, 24 வரைக்கும் போகுது. ஓகேவா? இதுலேருந்து இது வரைக்கும் நாம் வந்து இப்போது வர்க்க எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதில் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற வர்க்க எண்களின் கூடுதலை கழிக்க போகிறோம். கழிச்சிட்டோம்னா மீதி நமக்கு தேவையான 11லேருந்து 24 வரைக்கும் இருக்க வர்க்க எண்களின் கூடுதல் கிடச்சிருமா? அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 1லேருந்து 24 வரைக்கும் கண்டுபிடிக்கலாமா? அப்போது 1 squared and so on up to 24 squared which is equal to n வந்து 24, n plus 1னா 24 plus 1 25, 2n plus 1 அப்படின்னா 2 24 48, 48 1 49 divided by 6. ஓகேவா? அடுத்தது 1 ஸ்கொயர்ட்லேருந்து 10 ஸ்கொயர்ட் வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். 10 into 11 into 2n plus 1 2 10 20, 21 21 divided by 6. மொத்தமாக இருக்கிறதுலேருந்து 10 வரைக்கும் இருக்கிறத லெஸ் பண்ண போகிறோம். அதாவது which is equal to 24 into 25 into 49 divided by 6லேருந்து மைனஸ் 10 into 11 into 21/6 இதை லெஸ் பண்ணுறோம். அப்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 11லேருந்து 24 வரைக்கும் என்ன செஞ்சிடும்? கூடுதல் கிடச்சிரும். இப்போது நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து ஒரே டினாமினேட்டராக தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், கம்ஸ் அண்டர் சிங்கிள் டினாமினேட்டர். ஒரே இதுவும் 6 இதுவும் 6ன்றதால இதை அப்படியே போட்டு டைரெக்டாக இது பண்ணிடலாம், கழிச்சிடலாம். 24 பெருக்கல் 25 பெருக்கல் 49 மைனஸ் 10 பெருக்கல் 11 பெருக்கல் 21. இப்போது நீங்கள் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சரியா? ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா 29400 வரும். மைனஸ் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோன்னா 2310 வரும். நான் ஆக்சுவலாக ஒரு பேப்பரில் போட்டு பார்த்துட்டேன். 2310 வரும். பெருக்கல் தான், ஓகேவா? டிவைடட் பை 6. இப்போது இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். 29400லேருந்து 2310 லெஸ் பண்ணுறோம், கழித்தல் 27090 வருது. டிவைடட் பை 6. இப்போது
இப்போ 27,090 6ஆல் வகுக்க போகிறோம். இந்த பக்கம் போடலாம். 27,090 4ஆர் 24 3 இந்த 0 இறக்குறோம். 5ஆர் 30 9 4ஆர் 6 3 30 5ஆர் 30. ஸோ 4,515 தான் வருது நமக்கு. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். 4,515 ஆப்ஷன் சி. 11 சென்டிமீட்டர்லேருந்து 24 சென்டிமீட்டர் வரைக்கும் 14 சதுரங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. சதுரத்தோட பரப்பளவு A²ன்றதாலையும் முதல் n இயல் வர்க்க எண்களின் கூடுதல் அந்த ஃபார்முலா அதுவும் இந்த மாதிரி n² 2² 3² அப்படின்னு வரதாலையும் அப்படி நம்ம ஒரு சதுரமாக கண்டுபிடிக்காமல் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறோம். இதுவும் கிட்டத்தட்ட அந்த நேரம் வந்துருச்சு. இந்நேரம் நம்மளே எப்படியே போட்டிருந்துருக்கலாம் போல இருக்குது. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அவங்க இதை எவால்வேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க கணக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி போடுறோமான்ற மாதிரி. ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் முக்கோணங்களின் அளவுகளாவன. முக்கோணம் அப்படின்னாலே 180 டிகிரி, 3 கோணங்களின் கூடுதல். விகிதம்னாலே பங்கு, 2 பங்கு 3 பங்கு 5 பங்குன்னு வச்சுக்கிறோம். 5 3 8 8 2 10 பங்கு. அப்போ 10 x = 180, x = 18. ஒரு பங்கு 18 கிடச்சிச்சு. அப்போது அவங்க என்ன விகிதத்தில் கொடுத்துருக்காங்க? 2:3:5. ஒரு பங்கு 18னா 2 பங்கு 2 18 36, 3 பங்கு 3 18 54, 5 பங்கு 5 18 90, 36 54 90. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் பொழுது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணை விட 9 குறைவு எனில் அந்த எண்ணை காண்க. இதுக்கு நம்ம எக்ஸ் ஒய்ன்னு வச்சு போட்டு குழப்பிட்டு இல்லாமல் 4 ஆப்ஷன் டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ எதையும் கூட்டினா 11 வருது. 5 6 11 தான், ரைட்டு. 6 5 11, 7 4 11, 8 3 11, ரைட்டு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் 2 இலக்க எண்களின் கூடுதல் 11க்கு 4மே ஆன்சராக வருது. ஆனால் அடுத்தது பார்த்தோன்னா இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணை விட 9 குறைவுன்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 83னா 8 3 11 தான், அதை இடமாற்றி போடுறோம். 38, 83ல் 38 போச்சுன்னா என்ன வரும்? 45 வருது. கிடையாது, அவங்க டிஃப்ரென்ஸ் 9 சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வரும் 74, 7 4 11 தான், இதை இடமாற்றி போடுறோம். 27 வருது. கிடையாது. அடுத்துங்க 65, 65 இடமாற்றி போட்டோம்னா 9. ஸோ இதுதான் ஆன்சர். வேறு இதுவே நமக்கு அது ஆப்ஷனே வேண்டாம். இது ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு முடிஞ்சிருதா? கொடுத்துருக்குற ஆப்ஷனே நம்ம செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு வாழ்வியல் கணக்கு. ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறது எனில் அந்த கார் அதன் பாதி வேகத்தில் செல்லும்போது 7 மணி 30 நிமிடங்களில் கடக்கும் தூரமானது. நாமளே இதை யோசிச்சே போட்டுடலாம். பாதி வேகத்தில் போகுதுன்னா எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு தெரியும். இப்போ 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் போகுது. அப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகும்? 80 கிலோமீட்டர். 1 மணி நேரத்தில் செல்லும் வேகம் இது. அடுத்தது அந்த கார் அதன் பாதி வேகத்தில் செல்லும்போது 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் 400 கிலோமீட்டர் தூரம் கிடக்கும். இந்த வேகத்தில் பாதினா 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சுன்னா அதான் அவங்க சொல்கிறாங்க. அதன் பாதி வேகத்தில் செல்லும்போது 40 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சுன்னா 7 மணி 30 நிமிடத்தில் எவ்வளோ தூரம் போகும்? ரெண்டையும் பெருக்க வேண்டியதான். 7 மணி நேரத்துக்கு 280 கிலோமீட்டர் போயிருக்கும். சரி, அப்போது இங்கே 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்னா அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ? 20 கிலோமீட்டர். 30 நிமிடம் அப்படின்றது அரை மணி நேரம் தானே. அப்போ அரை மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர். அப்போ மொத்தமாக எவ்வளோ தூரம் போயிருக்கும்? 300 கிலோமீட்டர் போயிருக்கும். ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் போகுதுன்னா 1 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதன் பாதி வேகத்தில் போதான். இப்போது 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் பாதினா 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது 7 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகும்? 7 நாங்க 28, 280 கிலோமீட்டர் போகும். அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர். அப்போ 300 கிலோமீட்டர் தான் அதுக்கு ஆன்சர். a + b = 5, a - b = 4 எனில் a² + b² மற்றும் ab ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது a + b = 5. இந்த டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட. a - b 4 இருக்குது. அவங்க கேட்குறது a² + b² abயும் கேட்குறாங்க. இதெல்லாம் வரா மாதிரி என்னென்ன ஃபார்முலா இருக்குன்றதை நம்ம எழுதிப்போம். a + b² = a² + 2ab + b². இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அடுத்தது a - b² = a² - 2ab + b². இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாஸும் வச்சு இது ரெண்டையும் நாம் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு a + b வந்து நமக்கு என்ன 5. a + b² 5 ஸ்கொயர் பண்ணால் 25 = இது எதுவுமே நமக்கு தெரியாது. a² தெரியாது, 2abயும் தெரியாது, b² தெரியாது. அடுத்து இதை எடுத்துப்போம். a - b² a - bனா 4, அதை ஸ்கொயர் பண்ணால் 16. அதே மாதிரி இந்த பக்கம் எதுவும் நமக்கு தெரியாது. a² - 2ab + b² அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போது 25ல் 16 போயிடுச்சுன்னா 9 = +a² - a² + b² - b² + 2ab + 2ab 4ab வருது. நமக்கு தேவை ab. அப்போது ஏபியை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். 9 இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 வந்து இங்கே டிவைடில் வரும். அப்போ ஏபி வந்து 9/4. நம்ம இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும், a² + b² மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். a + b² 5 5 25 which is equal to a² + 2ab நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9/4 + b² நமக்கு தெரியாது. ஸோ a² 1 2 2 2 2 4 + b² + 9/2 = 25. நமக்கு தேவை a² + b². அதனால் a² + b² இங்கே வச்சுக்கிறோம். இங்கே 25 இருக்குது. இங்கே ப்ளஸில் இருக்க 9/2 இங்கே மைனஸில் வரும். இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 2 2 25 50 - 9 = a² + b². 50ல் 9 போச்சுன்னா 41/2 = a² + b². அவங்க கேட்ட ரெண்டுமே நாம் கண்டுபிடிச்சிட்டோம். a² + b² 41/2, ab 9/4. அவங்க எப்படி ஆன்சர் கேட்டிருக்காங்கன்னா a² / b² தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது ab ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ a² + b² 41/2, இது வந்து 9/4 கண்டுபிடிச்சோம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஏபிசி என்பவர் ஒரு வேலையை முறையே 12 நாள், 24 நாள், 8 நாள்களில் முடிப்பார்கள். மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின் சி விலகி விடுகிறார் எனில் ஏபி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஏ வந்து 12 நாள் வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் செய்யும் வேலை 1/12. பி வந்து 24 நாள் வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் முடிக்கிற வேலை வந்து 1/24. சி 8 நாள் வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் செய்யும் வேலை 1/8. 3 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. 1/12 ஏ பி சி எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 12 × 2 24, 1 × 2 2 + 1 + 3 6/24, 1 6 6, 4 6 24, 1/4 வேலையை முடிச்சிருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து 1/4 அளவு ஒரு வேலையை இன்றைக்கி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ இன்னும் முடிக்க வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது, அதான் ரிமைனிங் ஒர்க்கு. ஒரு வேலையில் 1/4 தான் அவங்க முடிச்சிருக்கிறாங்க. மீதி 3/4 முடிக்கணும். அதுக்குள்ளே இந்த சி என்ன பண்ணிட்டாரு, வேலையை விட்டு போயிட்டார். மீதி இருக்கிறது 1/12 ஏவும் 1/24 பியும் தான் இருக்காங்க.
இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு எத்தனை நாளில் 3/4 வேலையை முடிப்பாங்க? அதை தான் இப்போ கேட்குறாங்க. முடிக்க வேண்டிய வேலை செய்ய இருக்கிற ஆள் எத்தனை நாள் ஆகும்? இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 24 2 + 1 எத்தனை நாள் ஆகும்னு பார்க்குறோம். முடிக்க வேண்டிய வேலை 3/4. அப்போ இது 3/24ன்னு இருக்கும். முடிக்க வேண்டிய நாள் எத்தனை நாள் ஆகும் நீங்கள் வச்சுக்கிறோம். 3/4 முடிக்க வேண்டிய வேலை. 3/24 இங்கே வந்தால் 24/3 ஆகிடும். இப்போது 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 1 நாள் 4, 6 நாள் 24. x = 6. எத்தனை நாளில் முடிப்பாங்க? 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 6 days. இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வித்தியாசம் 18 எனில் அந்த எண்களை காண்க. இப்போ லாஸ்ட் 2-3 வீடியோ 22, 23 எக்ஸாம்லாம் போட்டிருக்கிறேன். அதில் இந்த கொஷின் வந்திருக்கு. இது வந்து ரெப்பிட்டேஷன் கொஷின். இப்போது விகிதம்னாலே பங்கு, 5 பங்கு 3 பங்கு. அதோட வித்தியாசமே 18ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது 5:3. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம்? 5 பங்கு 3 பங்கு. 5 பங்குக்கும் -3 பங்குக்கும் உள்ள வித்தியாசம் 18. 5xல 3x போச்சுன்னா 2x = 18. அப்போ x = 18/2 = 9. x = 9 1 பங்கு. நம்மள்ட்ட இருக்கிறது 5 பங்கு. 9 45 3 பங்கு. 3 9 27. அந்த 2 நம்பர் வந்து 45:27. பல்லுறுப்புக்கோவைகள் 2x³ + ax² + 4x - 12 மற்றும் x³ + x² - 2x + a ஆகியவற்றை x - 3 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் சமம் எனில் மீதி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா இங்கே கான்ஸ்டன்ட் a வந்திருக்கு. இங்கே வந்து x² கோஎஃபிஷியன்ட் வந்து a வந்திருக்கு. இது வந்து ஒரு தேற்றத்தை வச்சு நம்ம போடலாம். அதாவது ரிமைண்டர் தியரம், மீதி தேற்றம்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்குது. p(x) அப்படின்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்குது. இந்த பல்லுறுப்புக்கோவை இதை வந்து ஒரு பாலினாமியல் இருக்குது. இதை வந்து x - 3 வந்து டிவைட் பண்ணுது. இது ஒரு ரிமைண்டர் அப்படின்னா x - 3 வந்து வகுக்குது அப்படின்னா p(3) வந்து அதுக்கு ஒரு ரிமைண்டர். இது வந்து மீதி தேற்றம். ஒரு பல்லுறுப்புக்கோவையை x - 3 வகுக்குதுன்னா p(3) வந்து அதுக்கு ஒரு ரிமைண்டர் அப்படின்றது மீதி தேற்றம். இந்த தேற்றத்தின்படி தான் இதை வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பல்லுறுப்புக்கோவையை x - 3 வந்து வகுக்குது அப்படின்னா இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு 3 வந்து ஒரு ரிமைண்டர். அப்போ x இருக்கிற இடத்துலலாம் நம்ம 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2x³ 2x³ எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறோம். அப்போ 3³ ப்ளஸ் ax², எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறோம், 3² ப்ளஸ் 4xக்கு பதிலாக 3 -12 = 0. அடுத்தது இது வந்து என்ன? p(3). ஏன்னா x - 3 ஆல் வகுக்கும்பொழுது 3a வந்து அதுக்கு ஒரு ரிமைண்டர் தான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே வந்து 0 போடணுன்னு கூட அவசியம் இல்லை. இது வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவோம். 2 × 3 க்யூப் பண்ணுறோம். 3 9 9 3 27 ப்ளஸ் a × 3 9 ப்ளஸ் 4 3 12 -12 ப்ளஸ் 12 -12 நமக்கு கேன்சல் ஆகிடுதா? 2 27 54 ப்ளஸ் 9a. இது வந்து என்னென்னா p(3) எதுக்கு? இவங்க கொடுத்துருக்குற இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு. அடுத்து இதுக்கும் என்ன செய்கிறோம்? இதையுமே x - 3 வகுக்கிறதால இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் நாம் 3 போடலாம். x³ 3³ ப்ளஸ் x² 3² மைனஸ் 2x 2 × 3 ப்ளஸ் a. 3 க்யூப் பண்ணோம்னா 27, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 3 6 ப்ளஸ் a. 9ல் 6 போச்சுன்னா 3, 27 3 30, 30 ப்ளஸ் a. இது இந்த டேர்முக்கு உள்ளது, இந்த பாலினாமியலுக்கு உள்ளது. ஆகியவற்றை x - 3 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இது ரெண்டையுமே என்ன பண்ணலாம்? ஈக்குவலைஸ் பண்ணலாம். 54 + 9a = 30 ப்ளஸ் a. 54 - 30 a ப்ளஸ் a எங்கே போனால் -a. அப்போ -9aல ஒரு a போயிடுச்சுன்னா -8a. 54 30 போச்சுன்னா 24 = -8a. நமக்கு தேவை a தான். 24 -8 இங்கே டிவைடில் வந்துடுது. இப்போ 1 8 3 8 24 -3.
ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு -3. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இது +24 இல்லையா, இது -8. அப்போ ப்ளஸ் டிவைடட் பை மைனஸில் ஒரு ஆன்சர். 1 8 3 24. ஏ ஈக்குவல் டு -3. அவங்க நம்மக்கிட்ட கேட்குறது மீதி தான் கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ அவங்க கேட்கவே இல்லை, மீதி தான் கேட்குறாங்க. நம்ம இந்த டேர்ம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்கே வந்து ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது 54 + 9 இன்ட்டு ஏவுக்கு வந்து -3 கண்டுபிடிச்சிருக்கோம். 9 3 27 -27 வரும். 54ல் 27 போயிடுச்சுன்னா 27. இது ஒரு மீதிகள் சமம். அப்போ இதுவும் 27 தான். இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்த்துருவோம். 30 + ஏ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -3 கண்டுபிடிச்சோம். 30 - 3 27. ஸோ கிடைக்கும் மீதி என்னன்னா 27 இஸ் த ஆன்சர். இப்போ இந்த சம்முக்கு மீதி தேற்றம் தெரிஞ்சாதான் இந்த மாதிரியாவது போட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா இது ரொம்ப சிரமமாக இருக்கும்.